இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்துட்டீங்கன்னா ஜாதகம் நன்னா இருந்துட்டு இருக்கும், கிரகணம் நன்னா இருக்கும், ராசி பலன் நன்னா இருந்திருக்கும், தசாபுத்தி நன்னா இருக்கும், எல்லா விஷயங்களும் ரொம்ப சிறப்பா இருந்துட்டு இருக்கும். ஆனா அவங்க வீடு அவங்களுக்கு சிறப்பா இருந்துட்டு இருக்காது. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், எனக்கு எந்த திசை பார்த்து இருந்ததுன்னா நல்லா இருக்கும், எனக்கு எந்த திசை வீடு இருந்ததுன்னா விசேஷகரமா இருக்கும், எனக்கு எந்த திசை வீடு இருந்ததுன்னா மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இருக்கிறதே 4 திசை. இந்த 4 திசையில எந்த திசையை பார்த்தா எனக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்கறது வழக்கமா இருக்கு. வாஸ்து பிரகாரம் வீடு மாத்தினாலும் ராசி பிரகாரம் திசை இருந்தது அப்படின்னு சொன்னா மன நிம்மதியை கொடுக்கும்னு இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான திசையை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல மேஷராசி. மேஷராசிக்கு உண்டான முதல் திசையை பத்தி பஞ்சாங்க குறிப்பில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இன்னைக்கு மேஷராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா தெற்கு முகம், இவங்களுக்கு கிழக்கு தெற்கு முகம் ரொம்ப விசேஷகரமான திசையாக இருந்துருக்கும். தெற்கு முகம் அல்லது கிழக்கு முகம் வீடு இவங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா ரிஷபராசி. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு கிழக்கு முகம் வீடு ரொம்ப விசேஷகரமா இருந்துட்டு இருக்கும். அதாவது ஈஸ்ட் பார்த்து இருக்கக்கூடிய வீடு ரொம்ப உகந்ததாக இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டோம்னா மிதுன ராசி. வடக்கு கிழக்கு அதாவது நார்த் ஈஸ்ட் இவங்களுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டோம்னா கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு பார்த்துட்டோம்னா கிழக்கு முகமாக இருக்கக்கூடிய வீடு ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி தெற்கு முகமா இருக்கக்கூடிய வீடு கடகராசி நேயர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். சிம்ம ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு கிழக்கு முகமான வீடு ரொம்ப விசேஷகரமா இருக்கும். அதாவது ஈஸ்ட் பார்த்த வீடு ரொம்ப விசேஷகரமா இருந்துட்டு இருக்கும்னு சொல்ல முடியும். அடுத்தது பார்த்துட்டோம்னா உங்களுக்கு கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வடக்கு கிழக்கு அதாவது நார்த் ஈஸ்ட் இது ரொம்பவுமே விசேஷகரமா இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு துளாராசி. துளாராசி நேயர்களுக்கு பார்த்துட்டோம்னா கிழக்கு முகமா இருக்கிறது ரொம்ப விசேஷகரமா இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு கிழக்கு தெற்கு அதாவது சவுத் அண்ட் ஈஸ்ட் இவங்களுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய திசையாக இருக்கும். இந்த திசையில இவங்க வீடு பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்ல மகிழ்ச்சிகரத்தையும் நல்ல முன்னேற்றமும் தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தனுர் ராசி. தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா வடக்கு முகமா இருக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதாவது நார்த் சைடு வாசல் அமையிறது நல்ல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் வரவுகள் இருக்கக்கூடியதாகவும் மகாலட்சுமியோடைய அனுகிரகம் இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா மகர ராசி. மகர ராசிக்கு கிழக்கு மேற்கு இருக்கிறது விசேஷமானதாகவும், அடுத்தது கும்பராசிக்கு கிழக்கு மேற்கு இருக்கிறது விசேஷமான பலன்களையும் கொடுக்கும். ஆனால் இந்த இரண்டுமே ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்தது கடைசியா வரக்கூடியது பார்த்துட்டீங்கன்னா மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு தொழில் முகம் தெற்காகவும் வீடு கிழக்காகவும் வடக்கு வாசல்ல இருந்தாலும் தப்பு கிடையாது. ஆக மீனராசி நேயர்களுக்கு தொழில் முகம் தெற்காகவும் வாசல் கிழக்காகவும் இருக்கிறது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். ஆக 12 ராசிகளுக்கும் இருக்கக்கூடிய தசைகள் வீட்டினுடைய வாசலுடைய தசைகளை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த திசையில இருக்கும் பொழுது மன திருப்தியும் வீட்டுல செல்வமும் சந்தோஷமும் கூடி வரும். வீடு நன்னா இருந்ததுன்னா நிச்சயமா நம்ம மன திருப்தி பெறும். மன திருப்தி பந்தா தொழில்ல முன்னேற்றம் வரும். தொழில் முன்னேற்றமா இருந்ததுன்னா வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் திருப்திகரமாக நடக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துல வீட்டினுடைய வாசலுக்குண்டான டிப்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு ஆன்மீக தகவல்ல இன்னொரு ஆன்மீக சம்பந்தமாகவும் ஜோதிட சம்பந்தமான டிப்ஸ் நம்ம பார்க்க போறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பிறர்கிட்ட பகிர்ந்து இதை கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.